தமிழ்நாட்டுக்கு அருகில் உள்ள ஒரு சிறிய கிராமம். இருளிலும் அமைதியிலும் மூழ்குமிடம். அந்த கிராமத்தில் இருக்கும் சுடுகாடுக்கு இரவில் யாரும் போமாட்டாங்க. ஆனா நாயகன் செந்தில் மின்சாரம் துறையில் வேலை செய்கிறவன். ஒரு நாள் கிராமத்துக்கு போகும் மெயின் பவர் லைன் சுடுகாட்டை கடந்து செல்கிறது. அந்த பவர் லைன் இரவில் ஷார்ட் ஆகுது. செந்தில்க்கு டியூட்டி ஃபோன். சார், அவசரம், நீங்க வந்து லைன் செக் பண்ணணும். இவன் விருப்பமில்லாம போகிறான். 11:20 இரவு. செந்தில் டார்ச், டெஸ்டர் எடுத்துக்கொண்டு சுடுகாட்டு பாதைக்கு நடக்கிறான். இரவு மிக நிசப்தம். தூரத்துல ஆந்தை சத்தம் மட்டும். சுடுகாடு கேட்க்கு வந்தபோது கேட் ஓப்பனா இருந்தது. யாரோ மானுவலா ஓபன் பண்ணிட்டாங்களோன்னு நினைச்சு உள்ள போகிறான். அவன் கண்ணுக்கு முதல்ல பட்டது ஒரு புதிய கல்லறை. ஆனால் அதுக்கு மேலே வைக்கிற மண் இன்னும் ஈரமாக இருந்தது. அந்த பகல்தான் அந்த சடங்கு நடந்தது. செந்தில் பவர் லைன் போலு பக்கத்துக்கு போகும்போது கல்லறை பக்கத்துல ஒரு மெதுவான ஹ அன்னு மூச்சு விட்ட மாதிரி சத்தம். அதுதான் அவன் அசிங்கமா கேட்டது. செந்தில் டார்ச் போட்டு என்னன்னு பார்த்தான். யாரும் இல்லை. ஆனா மண்ணு சிறிதாக குலுங்குறது. யாரோ உள்ள இருக்கிற மாதிரி, நடுங்குற மாதிரி. அவன் பயந்தாலும் இது ஒரு அனிமல் இருக்குமோன்னு முணுமுணுத்துக்கிட்டு வயர் லைன் பார்க்க ஆரம்பிச்சான். அவன் போல்ல நிக்கிறப்போ டார்ச்சை மேல் போட்டு லைனை செக் பண்ணும் தருணத்துல அவனுக்கே தெரியாம பாடி ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. பவர் லைன் ஷேடோ. கூடவே ஒரு ஹியூமன் ஷேடோ கூட நிற்கிறது போல. செந்தில் திரும்பி பார்த்தான். அங்கே யாரும் இல்லை. ஆனா தரையில தெரிஞ்ச ஷேடோலாம் மரக்கிளை ஷேடோ அல்ல. தெளிவா ஒரு ஆள் நிக்கிறதோட ஷேப். அவன் கண்ணை விழித்துட்டு இன்னும் கவனமா பார்க்கும்போது கல்லறை பக்கம் இருந்து காலடியின் சத்தம். அவனோட ஹார்ட் பீட் அதிகமா. செந்தில் மெதுவா அந்த புதிய கல்லறை பக்கம் நடந்தான். அவன் நெருங்க, அப்ரோச்சிங், அங்கே இருந்த ஃப்ரெஷ் மட்ல தெளிவான ஒரு காலடி சூவடு. கல்லறை உள்ளே இருந்து வந்த மாதிரி. செந்தில் உடம்பே தளர்ற அளவுக்கு பயந்து போயிட்டான். அவனுக்கு மறுபடி அந்த ஹ ன்னு வரும் மூச்சுச் சத்தம். அவனோட டார்ச் திடீர்னு ஆஃப் ஆகிடுது. அவன் டெஸ்டர்ல இருந்து லைட் மட்டும் கிடைக்குது. அந்த டெஸ்டரின் மின்னல் போன்று ஒளியில் அவன் உண்மையில பார்த்தது புதிய கல்லறை மேல் யாரோ உட்கார்ந்திருப்பது. முகம் பச்சைதான். உடம்பு கசங்கிய மாதிரி. ஆடை முழுக்க மண்ணு. செந்தில் கத்தவே முடியாமல் பிரெத் கூட அடைஞ்ச மாதிரி நின்றுட்டான். அந்த மனித வடிவம் மெதுவா தலைய திருப்பி செந்தில் திசையில பார்க்கிறது. அவனோட கண்ணுக்கு தெளிவா தெரிஞ்சது, அது மனிதன் முகம் இல்ல. கல்லறையில இருந்த துகில் துண்டு முகத்துல ஒட்டிய மாதிரி. செந்தில் முழு வேகத்துல ஓடுறான். சுடுகாடு கேட்க்கு வந்து வெளியே பாயிறான். பின்னாலிருந்து அசிங்கமா ஒரு ஓசை. தா, லைட், தா. என்ன சொல்றதுனே புரியாத அளவுக்கு லோ வாய்ஸ். கிராமத்தவர்கள் காலை செந்திலோட சொன்னதை கேட்டு சுடுகாட்டுக்கு வர்றாங்க. அந்த புதிய கல்லறையை ஓபன் பண்ணாமல் பக்கத்துல பார்க்கறாங்க. அங்கே ஒரு விஷயம் எல்லாரையும் அதிர்ச்சி அடைய வைக்குது. கல்லறை மேலிருந்த காலடிச்சுவடு இன்னும் ஃப்ரெஷ். மண்ணு சாஃப்ட். சுவடு ஒரு இரவு கழிந்த பிறகும் அப்படியே. செந்தில் அப்புறம் அந்த ரவுட்ல நைட் டியூட்டிக்கே போகலை. அவன் சொன்ன ஒரே வார்த்தை, அந்த கல்லறைல புதிச்ச ஆள்தான்